வி.கே. சசிகலாவை சந்தித்துவிட்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவு என்று தம்பிதுரை கூறியது தவறானது என அதிமுக அம்மாணி எம்பி ஹரி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிமுக அம்மாணியைச் சேர்ந்த எம்பிக்கள் ஹரி, அருண்மொழி தேவன் மற்றும் எம்எல்ஏ முருகுமாறன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் ஆதரவு கேட்கவில்லை எனவும் முதலில் கேட்டதால் பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவு அளித்ததாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை கூறிய விளக்கத்திற்கு அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியும் ஆட்சியும் சிறப்பாக செயல்படுவதற்கு எதிராக தம்பிதுரை குழப்பம் விளைவிப்பதாகவும் அவர்கள் அப்போது குற்றம் சாட்டினர். தம்பிதுரை இருந்தார்கள். அதற்கு பின்னால் 22ஆம் தேதி தில்லிக்கு செல்கிறார். தில்லிக்கு செல்கின்ற பொழுது அங்கே வேறு விதமான கருத்தை அவர் தெரிவிக்கிறார். என்னவென்று கேட்டால், நாங்கள் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிற திருமதி வி. சசிகலா அவர்களை சந்தித்துவிட்டு வருகை தந்தோம். அவரையும் இணைத்துத்தான் நாங்கள் இந்த ஆதரவை தெரிவிக்கிறோம் என்பது அவருடைய சுயநலப்போக்காதான் கருத முடியுமே தவிர இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நடவடிக்கையாக கருத முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத பிரதமர் அவருடைய வேண்டுகோளை ஏற்று குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிஜேபியுடைய வேட்பாளர் அவர்களுக்கு எங்களுடைய பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பாளர் என்று அறிவிக்கிறார்கள். அந்த முடிவிலே எங்கள் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இன்றைக்கு கழகம் ஒன்றுபட வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக பல அமைச்சர்களுக்கு, பல நாடாளுமன்ற பல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாண்புமிகு துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை அவருடைய இந்த பேட்டி அதிர்ச்சி அளிக்கிறது. ஏனென்று சொன்னால், கழகத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும், கழகத்தை விட்டு அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும் முதன்மையாக செயல்பட்டவர் மாண்புமிகு துணை சபாநாயகர் மரியாதைக்குரிய தம்பிதுரை அவர்கள். அவருடைய இந்த பேட்டி கழக தோழர்கள் மட்டுமல்ல, தொண்டர்கள் மத்தியில், மக்கள் மத்தியிலே இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சசிகலாவும் முதலமைச்சரும் தேர்ந்தெடுத்த முடிவு என்று பேட்டி கொடுக்கிறார். இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இன்றைக்கு பிரதம மந்திரியாக இருக்கின்ற மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜேபிக்கு வாக்களிப்போம், அவர்களுக்கு ஆதரவு தருவோம் என்று அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக அறிவித்துவிட்ட சூழ்நிலையில் தேவையில்லாத கருத்தை இன்றைக்கு மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்கள் புகுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லோருடைய மனதையும் இன்றைக்கு புண்படுத்தி இருக்கிறது.